தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு அரசியல் இந்த சட்டமன்ற தேர்தல் பரபரப்புக்கு பஞ்சமில்லாத தேர்தலில் ஜனநாயகத்தை விட பணநாயகத்தினுடைய வீரியம் அதிகமாக போய்க் கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் திருவாடானை தொகுதி ஏறக்குறைய தமிழ்நாட்டில் ஒரு பேசு பொருளான தொகுதி. கருணாஸ் திருவாடானையில் களம் இறங்கிய பிறகு அந்த தொகுதி ஒரு நட்சத்திர தொகுதியாக பார்க்கப்படுகிறது. திருவாடானை தொகுதி ஏறக்குறைய ஒரு 30,000 முஸ்லிம் வாக்காளர்கள் யாருக்கு வாக்களிக்கிறார்களோ அவர்கள்தான் வெற்றி அடைய முடியும். நாடாளுமன்ற தேர்தலில் ஏறக்குறைய 28.5% முஸ்லிம் பெரும்பான்மை மக்கள் வாழுகிற பகுதி. நவாஸ்கனி யாருடைய வாக்கும் தேவையில்லை. சிறுபான்மை முஸ்லீம் மக்களுடைய வாக்கு முழுமையாக அவருக்கு அல்லாமல் கொல்லாமல் சிந்தாமல் சிதறாமல் அப்படியே அவருக்கு வாக்கு விழுந்துவிடும். அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிவிடுவார். அதே போன்று திருவாடானை தொகுதி பண்ணையார் ஜமீன்தார் இந்த கரியமாணிக்கு அம்பலம், அவருக்கு பின்னால் ராமசாமி அம்பலம், அவருடைய பேரன் கரு மாணிக்க அம்பலம், தொகுதி பக்கமே வராத எம்பலம். இந்த அம்பலகாரர்கள் தான் திருவாடானை தொகுதியை முஸ்லிம் வாக்காளர்கள் வேறு வழி இல்லாமல் வேறு நாதி இல்லாமல் இவர்கள் அந்த அம்பல பண்ணையார்களுக்கு அம்பலங்களுக்கு வாக்களித்து அவர்களை சட்டசபைக்கு அனுப்புகிறார்கள். சட்டசபைக்கு போன பிறகு 5 ஆண்டு கழித்து திருப்பி அந்த தொகுதிக்கு வருவார்கள். 5 ஆண்டுக்கு ஒரு முறை வருகிற தேர்தல், 5 ஆண்டுக்கு ஒரு முறைதான் சட்டமன்ற வேட்பாளரே அந்த தொகுதிக்கு வருவார். ஆனாலும் அந்த தொகுதி மக்கள் அந்த பண்ணையார்களுக்கு ஜமீன்தார்களுக்கு அம்பலகாரர்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற வைத்து விடுவார்கள். இதுதான் காலங்காலமாக நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் கடந்த ஒரு 5 ஆண்டு காலமாக அந்த தொகுதி மக்கள் படித்தவர்கள், பண்பாளர்கள், வழக்கறிஞர்கள் இப்படி அந்த சமூகத்திலே அந்த சிறுபான்மை சமூகத்தில் உருவான பிறகு கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். ஏன் இந்த தொண்டி மருத்துவமனை தரமிறக்கப்பட்டு மீண்டும் அந்த மருத்துவமனை ஆக முடியாமல் தடுப்பது எந்த சக்தி? சட்டமன்ற உறுப்பினர் என்ன செய்கிறார்? நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன செய்கிறார்? அடிப்பட்டவரை எடுத்துக்கொண்டு போய் திருவாடானைக்கு போக வேண்டியது இருக்கிறது. தொண்டியிலிருந்து ராமநாதபுரத்திலிருந்து ஏறக்குறைய அந்த ஈசிஆர் கிழக்கு கடற்கரை சாலையில் எந்த மருத்துவமனையும் இல்லை. அதிராம்பட்டினம் பட்டுக்கோட்டை போய் சேர்ந்தால்தான் மருத்துவமனைக்கே. இப்பொழுது அந்த வழி ஈசிஆர் கிழக்கு கடற்கரை சாலை பரபரப்புக்கு பஞ்சமில்லாத சாலையாக மாறிவிட்டது. இருந்த போதிலும் அங்கே இந்த மருத்துவமனை வளாகம் மட்டுமல்ல, கல்லூரி கட்டப்படுவதற்கு அங்கே வாய்ப்புகளே இல்லாமல் போய்விட்டது. அதே போன்று பேருந்து டெப்போ, இந்த பேருந்து டெப்போ துண்டியிலே கட்டப்பட்டிருந்தால் இரவிலே வருகிற அந்த பயணி கடைசி நிறுத்தம் தொண்டியாக இருந்தால் அத்தனை பேருந்துகளும் தொண்டி வந்து டெப்போவுக்கு போகும். ஆனால் அது திருவாடானையோடு நின்று திருவாடானை டெப்போவுக்கு போகிறது. தொண்டி மக்கள் இரவு அவர்களுக்கு கதி திருவாடானை பேருந்து நிலையம்தான். இரவு அங்கே படுத்துக்கொள்ள வேண்டியதுதான். நாயும் படுத்திருக்கோம், மனிதர்களும் படுத்துக்கொள்ள வேண்டியதுதான். இத்தனை ஆண்டு காலம் தொண்டியில பல கோடிக்கணக்கான ரூபாய்களை வர்த்தகம் செய்யக்கூடிய பெரும் தொழிலதிபர்கள் நிறைந்த
நகரம். ஆனால் அடிப்படை வசதிகளுக்கான இடப்பற்றாக்குறை. அழகப்பா கல்லூரி அங்கே மாலை நேர கல்லூரியாக இருக்கிறது, அது காலை நேர கல்லூரிக்கு இடமில்லை. இப்படி பல மக்களுக்கு இடையூறு, இன்னல். மருத்துவமனையை மூடிவிட்டு பேரூராட்சி கட்டுவதற்கு மருத்துவமனை இடம் கையகப்படுத்துகிற அந்த கேவலம் தொண்டியில் மட்டும்தான் நடக்கிறது. தொண்டி ஜமாத்தார்கள், இந்து பரிபாலன சபை, இரண்டும் கிறித்துவ அமைப்புகள், இப்படி அனைத்து தரப்பு மக்களும் ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலம் தொண்டியினுடைய நகர அபிவிருத்தி முன்னேற்றம் தடுக்கப்படுகிறது. அதை மீண்டும் இந்த நகர முன்னேற்றத்தை வேகப்படுத்த வேண்டும் என்று பல கூட்டங்கள் போட்டார்கள், பல சுவரட்டி அடித்தார்கள். ஆனாலும் அந்த பேரூராட்சி நகராட்சி அடிக்கப்படுகிற கொள்ளைகள் நிறுத்தப்படவே இல்லை. தொண்டி நம்புதாளை 2 சிற்றூர் பேரூர்களில் 25,000 சிறுபான்மை முஸ்லீம் மக்கள் வசிக்கிறார்கள். இவர்களில் யாருக்கு வாக்களிக்கிறார்களோ அவர்கள்தான் திருவாடானை தொகுதியினுடைய சட்டமன்ற வேட்பாளராக முடியும். இதுதான் மரபு. திருவாடானை தொகுதியினுடைய பெட்டி சாவியை இந்த சிறுபான்மை மக்களிடம்தான் இருக்கிறது. இந்த சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் பாஜக பூதத்தை காண்பித்து குழந்தை பிள்ளை பிடிப்பவனைப் போல பூச்சாண்டி பிடித்து கொண்டு போய் விடுவான் என்று ஏறக்குறைய பல ஆண்டு காலமாக இந்த பண்ணையார் குடும்பம், கரியமாணிக்கம் அம்பலம், ராமசாமி, கருமாணிக்கம் எப்படி இந்த பண்ணையார் அரசியலை, ஜமீன்தார் அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை சிறிது நாம் முன்னோக்கி பார்க்க வேண்டும். 1957 சுயேட்சை வேட்பாளராக கரியமாணிக்க அம்பலம் சட்டசபைக்கு செல்லுகிறார் இந்த தொகுதியில் இருந்து. அதன் பிறகு 67 அவர் சுதந்திரா கட்சியில் இணைந்து கொள்கிறார். ராஜாஜி வைத்திருந்த சுதந்திரா கட்சியில் இணைந்து கொண்டு சட்டசபைக்கு போகிறார். 1957 எங்கே இருக்கிறது? நான் சிறுபான்மை மக்களை பார்த்து உரிமையோடு கேட்கிறேன். இந்த 67 சுதந்திரா கட்சிக்கு பிறகு 71 ஆரவயல் சண்முகம் திமுக வெற்றி பெறுகிறார். திமுக வெற்றி பெற்ற பிறகு அடுத்து 71 காங்கிரஸ் கூட்டணி 1980 அங்குச்சாமி வெற்றி பெறுகிறார். அங்குச்சாமி வெற்றி பெற்ற பிறகு அந்த தேர்தலில் மிகப்பெரிய சதி நடக்கிறது. ஏடிஎம் ராமநாத தேவர் போட்டியிட்ட பொழுது நமது பண்ணையார் ஜமீன்தார் குடும்பம் இந்த அஞ்சுக்கோட்டை ஏடிஎம் ராமநாத தேவரை தோற்கடிக்கிறது, மண்ணை கவ்வ வைக்கிறது. சாதி பாசமும் இல்லை, சமூக பாசமும் இல்லை, பண்ணையார் பாசம்தான். ஒரு 50 குடும்பம் கண்ணங்குடி யூனியனில் அமர்ந்து கொண்டு இந்த திருவாடானை தொகுதியை கட்டி ஆள்கிறார்கள் என்றால் நீங்கள் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட தேவேந்திர குல வேளாளர் மக்களை மதிப்பதே இல்லை. ஒரு நண்பர் சொன்னார், அவர் சட்டமன்ற உறுப்பினரை பார்ப்பதற்கு தேவகோட்டைக்கு செல்லுகிறார். கேமராவிலே பார்த்துவிட்டு நான் இல்லை என்று சொல்லிவிடு என்று அனுப்பியதை வேதனையோடு என்னிடம் சொன்னார். சென்னையிலே குடியிருக்கிற இந்த கருமாணிக்கங்கள், ராமசாமிகள் எப்படி திருவாடானை தொகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினராக முடியும் என்றால், காங்கிரஸ் திமுக கூட்டணி வந்த பிறகு இந்த கூட்டணி மிக எளிதாக வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகி விட்டது இந்த ஜமீன்தார்களுக்கு, பண்ணையார்களுக்கு. ஏடிஎம் ராமநாத தேவரை தோற்கடித்தவர்கள் தான் இவர்கள். அவரை
தோற்கடிக்கக்கூடிய காலம் ஏறக்குறைய 1980. அதன் பிறகு 84 சொர்ணலிங்கம் காங்கிரஸில் வெற்றி பெறுகிறார். அதிகாரம் பண்ணையார் அதிகாரம் கொஞ்சம் மடைமாற்றப்படுகிறது. அதற்கு பிறகு 1989 ராமசாமி சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறார். அப்பாவிடமிருந்து அடுத்த தலைமுறை மகன் ராமசாமிக்கு வந்து சேர்கிறது. அவர் சட்டமன்ற உறுப்பினர். அதன் பிறகு 96 தமாக மூப்பனார் தலைமையில் தமாக உடைந்த பிறகு அவர் மீண்டும் அதிகாரத்துக்கு வருகிறார். பண்ணையார் ஜமீன்தார் அம்பலகார் அதிகாரத்துக்கு வருகிறார். அதன் பிறகு 2001 தமாக வேட்பாளராக மீண்டும் ராமசாமியே எம்எல்ஏ. அதன் பிறகு 2006 ராமசாமி எம்எல்ஏ. 2011 சுபா தங்கவேலன் வீட்டு வசதி துறை அமைச்சராக இருந்தவர், அவருக்கு அதிகாரம் மாற்றப்படுகிறது. அதன் பிறகு தேமுதிக முஜிபுர் ரஹ்மான் திருவாடானை தொகுதியில் 2016 கருணாஸ், 21 மீண்டும் தாத்தா மகன் பேரன் கருமாணிக்கம், சென்னையில் குடியிருக்கிற கருமாணிக்கம் தொண்டிக்கும் நம்புதாளைக்கும் 5 வருடத்திற்கு ஒரு முறை வருகிற இந்த கருமாணிக்கம் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர். தொண்டியினுடைய மருத்துவமனை டாக்டர் சிவராமன் என்பவருடைய 2 லட்சம் ரூபாய் எச்சி காசுக்காக தென்னவன் என்கின்ற ஒரு மாவட்ட செயலாளர் சொர்ணலிங்கம் சட்டமன்ற உறுப்பினரிடம் சொல்லி மருத்துவமனையை தரமிறக்கி ஆரம்ப சுகாதார நிலையமாக மாற்றி மருத்துவமனையை திருவாடானைக்கு 15 கிலோமீட்டருக்கு தள்ளி திருவாடானைக்கு மருத்துவமனையை மாற்றுகிறார். பல போராட்டம், பல ஆர்ப்பாட்டம், எதுவும் நடக்கவில்லை. நான் என்ன கேட்கிறேன், மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய தொண்டி ஜமாத்தார் அவர்களே, இந்த ஜமாத் என்பது ஒட்டுமொத்த மக்களினுடைய நலனுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு. இந்த அமைப்பில் ஏறக்குறைய 20,000 முஸ்லீம் இளைஞர்கள் உள்ள ஒரு சமூகத்தில் ஒரு வேட்பாளர் உங்களுக்கு கிடைக்கவில்லையா? பொது வேட்பாளரை நிறுத்தி இந்த பண்ணையார்களுக்கு, ஜமீன்தார்களுக்கு, அம்பலகாரர்களுக்கு ஒரு அதிர்ச்சி வைத்து கொடுக்கக்கூடிய தெம்பும் திராணியும் உங்களிடம் இல்லையா? காரணம், நீங்கள் மீண்டும் அவர்களிடம் ஏன் பணிந்து போகிறீர்கள்? இந்த 20,000 வாக்குகளை உங்களுடைய துருப்பு சீட்டாக நீங்கள் வைத்துக்கொண்டு தொண்டி நம்புதாளை மக்களுக்கான உரிமையை பெற்றுக் கொடுக்கலாம், கல்லூரி கட்டி இருக்கலாம், இப்படி பேருந்து நிலைய டெப்போ கட்டி இருக்கலாம், மாணவிகளுக்கு பெண்கள் கல்லூரி கட்டி இருக்கலாம். இதெல்லாம் தடுத்து நிறுத்துவது எந்த சக்தி? யார்? 20,000 வாக்கு சீட்டுக்களை வைத்திருக்கக்கூடிய நீங்கள் சொன்னால் இந்து முஸ்லீம் கிறிஸ்துவர்கள் அத்தனை பேரும் கட்டுப்படுகிறார்கள். அந்த கட்டுப்படுகிற அந்த சக்தியை வைத்துக்கொண்டு, அந்த சாவியை வைத்துக்கொண்டு மீண்டும் ஜமீன்தார்களுக்கு பின்னால் அலைவது எதை காட்டுகிறது? உங்களுடைய இயலாமையை காட்டுகிறது. இளைஞர்கள் இது போன்ற அவர்களுக்கு பின்னால், ஜமீன்தார்களுக்கு பின்னால், பண்ணையார்களுக்கு பின்னால், அம்பலகாருக்கு பின்னால் போவதை ஒரு காலம் பொறுத்து கொள்வதில்லை. ஏன் இந்த நிலைமை? தொண்டி நம்புதாளை முன்னேற்றம் என்பது இந்த ஜமாத்தார்களுடைய கையிலே உள்ளது. இந்த ஜமாத்தை உடைத்து கொண்டுதானே இஎம்எஸ் அவர்கள் 280 வாக்கில் தொண்டி தலைவராக வர முடியாமல் தோல்வியடைந்தார். இது ஜமாத்தார்களுக்கு எதிராக விழுந்த வாக்கு. காரணம், நீங்கள் ஆளுங்கட்சியை கண்டு அஞ்ச வேண்டிய தேவை என்ன? இந்த ஜமீன்தார்களை கண்டு நீங்கள்
பதுங்கி நிற்க வேண்டிய, தயங்கி நிற்க வேண்டிய தேவை என்ன? ஆகையால் இப்பொழுது நமது வேட்பாளராக நிற்கக்கூடிய ஜமாத்தார்களாகட்டும், இந்து மக்களாகட்டும், கிறித்துவ சமூகமாகட்டும், இந்த தொண்டி மக்களுக்கு உழைக்கக்கூடிய யார் பொது வேட்பாளரோ அவரை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். அப்படி அடையாளம் கண்டுகொண்டு உங்களுடைய வாக்குச்சீட்டுக்களை நான் அனைத்து சமூக மக்களையும் பார்த்து பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் இந்த முஸ்லீம் வாக்கு என்பது மட்டுமல்ல, இந்து மக்களும், மீனவர் சமூக மக்களும், கிறித்துவ மக்களும், உழைக்கிற மக்கள் அத்தனை பேருக்கும் தொண்டி பொது மருத்துவமனையிலிருந்து, கல்லூரி கட்ட வேண்டிய தேவையிலிருந்து இப்படி பல தேவைகள் இருக்கிறது. இதையெல்லாம் கருத்திலே கொண்டு நீங்கள் உங்களுடைய பொது வேட்பாளருக்கு வாக்களித்து நீங்கள் உங்களுடைய வாக்கு வன்மையை காண்பிப்பதன் மூலம்தான் இந்த ஜமீன்தார் அரசியலை, பண்ணையார் அரசியலை, காங்கிரஸ் அரசியலை ஒரு முற்று முழுதாக ஒழிக்க முடியும். ஆகையால் நீங்கள் இந்த முறை ஒரு பொது வேட்பாளருக்கு வாக்களித்து அவரை 20,000 வாக்குகள், 25,000 வாக்குகள், அந்த வாக்கு வங்கியை, வாக்கு வன்மத்தை நீங்கள் நிரூபித்தால் தொண்டியினுடைய நன்மைகள் தானாக ஓடி வரும். தயவுசெய்து நீங்கள் மறந்தும் இருந்துவிட வேண்டாம். பொது வேட்பாளராக ஷேகு அலி உதுமான் அவர்களுக்கு குளிர்சாதன பெட்டியை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.